முந்தைய வீடியோவில் புலியின் வாழ்க்கை முறை, வேட்டையாடும் திறன் மற்றும் அதன் உடல் அமைப்பை பற்றி பார்த்தோம். ஆனால் புலியை பற்றிய இன்னும் பல ஆச்சரியமான உண்மைகள் இருக்கின்றன. இன்று அவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் வெள்ளை புலியை பற்றி தெரிந்து கொள்வோம். பலர் வெள்ளை புலி ஒரு தனி இனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. மரபணுவில் ஏற்படும் அரிய மாற்றம் காரணமாக சில புலிகள் வெள்ளை நிறத்தில் பிறக்கின்றன. இருப்பினும் அவை சாதாரண புலிகளே. இப்போது புலியின் குட்டிகளை பற்றி பார்ப்போம். ஒரு பெண் புலி பொதுவாக 2 முதல் 4 குட்டிகள் வரை ஈனும். பிறக்கும் போது குட்டிகளால் பார்க்கவோ நடக்கவோ முடியாது. முதல் சில வாரங்கள் முழுவதும் தாயின் பாதுகாப்பில்தான் இருக்கும். குட்டிகள் வளர வளர தாய் அவற்றுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கும். ஆரம்பத்தில் சிறிய இரைகளை எப்படி பிடிப்பது என்று கற்றுக் கொடுக்கும். பின்னர் பெரிய இரைகளை வேட்டையாடும் அனுபவத்தையும் வழங்கும். இந்த பயிற்சி பல மாதங்கள் நீடிக்கும். புலி மிகவும் பொறுமையான விலங்கு. சில நேரங்களில் ஒரு இரையை பிடிப்பதற்காக மணிக்கணக்கில் அமைதியாக காத்திருக்கும். சரியான தருணம் வந்ததும் மட்டுமே தாக்கும். அதனால் தான் வெற்றிகரமான வேட்டைக்காரனாக இருக்கிறது. பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், புலியின் கர்ஜனை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கப்படலாம். அந்த கர்ஜனை மற்ற புலிகளுக்கு தனது எல்லையை எச்சரிக்கவும் தன் இருப்பை அறிவிக்கவும் உதவுகிறது. உலகில் இருந்த அனைத்து புலி இனங்களும் இன்று உயிருடன் இல்லை. ஜாவா புலி, பாலி புலி மற்றும் காஸ்பியன் புலி போன்ற சில இனங்கள் ஏற்கனவே அழிந்துவிட்டன. இன்று சில புலி இனங்கள் மட்டுமே இயற்கையில் வாழ்கின்றன. இந்தியா உலகிலேயே அதிக புலிகள் வாழும் நாடாகும். இந்தியாவின் பல தேசிய பூங்காக்கள் மற்றும் புலிகள் காப்பகங்கள் இந்த அரிய விலங்குகளை பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் புலிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னும் மனிதர்கள்தான். காடுகள் அழிக்கப்படுவது, சட்டவிரோத வேட்டை மற்றும் வாழ்விடங்கள் சுருங்குவது போன்ற காரணங்களால் புலிகளின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு முயற்சிகளால் சில இடங்களில் எண்ணிக்கை உயர்ந்தாலும் தொடர்ந்து பாதுகாப்பது மிகவும் அவசியம். புலி என்பது ஒரு சக்திவாய்ந்த வேட்டைக்காரன் மட்டுமல்ல, ஒரு காட்டின் ஆரோக்கியத்தை காட்டும் முக்கிய உயிரினமும் கூட. புலி பாதுகாப்பாக வாழும் காடு பல 100 உயிரினங்களுக்கும் பாதுகாப்பான இடமாக இருக்கும். புலியை பற்றிய இந்த 2 பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உலகின் மிகப்பெரிய பூனை இனமான சிங்கத்தை பற்றிய ஆச்சரியமான உண்மைகளை பார்க்கலாம். அதுவரை நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.